எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒரு சிறிய விடயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படின்னு சொன்னால் எண்ணாகமும் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு வருகிற பொழுது ஒரு பிரச்சனை ஒன்றாங்க வருது. எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தபடியினால் ஆரோனும் மீரியாமும் சேர்ந்து அங்கே ஒரு முறுமுறுப்பை கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ அப்போ எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ என்று சொல்லுகிற பொழுது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மோசே ஒரு மீதியான் தேசத்து பெண்ணை விவாகம் பண்ணியிருந்தார். அவன் தான் சிப்போரா. ஸோ அது அந்த வரலாறெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்படியா இருந்தால் மோசேக்கு 2 மனைவியா என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வேதத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள நினைக்கிறார்கள். வேதத்தை வாசிக்கிற பொழுது இந்த எண்ணாகம புத்தகம் இந்த 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது ஒரு சந்தேகம் எங்களுக்கு வரும். அப்படியா இருந்தால் மோசேக்கு 2 மனைவியா? அப்படி மோசேக்கு 2 மனைவியா இருந்தால் என்ன நடந்தது? அப்ப இவர்கள் வாக்குவாதம் பண்றது சரியா, அல்லது மீரியாமும் ஆரோன் பக்கமும் சரி இருக்கிறதா? அப்படி சரி இருந்தா ஏன் ஆண்டவர் மீரியாமுக்கு தண்டனை கொடுக்கணும் என்று சொல்லி பல கேள்விகள் எங்கள் மத்தியில் வந்தது. சரி, அது சம்பந்தமா தான் நான் இன்றைக்கு ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க சரியா விளங்கிக் கொள்வீங்களா இருந்தா இதுல ஒரு சின்ன விஷயத்தை நான் கண்டுபிடிக்கலாம். இதுல அழகா சொல்லப்படுகிறது, தேசத்து பெண்ணை விவாகம் பண்ணியிருந்த படியினால். ஸோ பண்ணினான் என்று சொல்லப்படல, பண்ணியிருந்த படியினால் என்றுதான் சொல்லப்படுகிறது. பண்ணினான் என்று சொன்னா இப்ப நடந்த ஒரு விடயம் இல்லை, இது பல ஆண்டுகளுக்கு முன்பாக அல்ல பல வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு விடயத்தை தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்ப நாங்க பார்க்கலாம், இந்த எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீகளுக்கு விசேடமாக ஒரு பேரொன்று கொடுப்பாங்க, இந்த கூசான் இனத்தை சேர்ந்த பெண்கள் என்று சொல்லி. இந்த கூசான் இனத்தை சேர்ந்த பெண்கள் என்ற பேர் இந்த எத்தியோப்பிய பெண்களுக்கு கொடுப்பாங்க. அதே நேரத்துல மீதியான் தேசத்தில் இருக்கிற சில பெண்களுக்கும் இந்த கூசான் இன பெண்கள் என்று சொல்லி அழைக்கிறது அந்த காலத்தில் அது வழக்கமாக இருந்தது. ஸோ இந்த மோசே திருமணம் செய்து குறிப்பிட்ட காலங்கள், யாத்திராகம காலங்களில் வருகிற பொழுதெல்லாம் இந்த எத்தியோப்பிய தேசத்து பெண்களையும் இந்த மீதியான் தேசத்து பெண்களையும் எபிரேய பாஷையிலே அழைக்கிற பொழுது கூசான் இன பெண்கள் என்று சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ அப்போ நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த எத்தியோப்பிய தேசத்து பெண் என்று சொல்லப்படுகிற யார் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் சிப்போரால் என்று சொல்ல முடியும். உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீதியான் தேசத்து ஸ்திரீகளுக்கும் ஸோ கூசான் என்று சொல்லி ஒரு மறுபெயரை கொடுத்திருந்தாங்க. அப்போ நாங்கள் இதில் 2லேயும் விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். என்னென்னு சொன்னால், முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் எப்படி நாங்கள் உறுதிப்படுத்தலாம் வேதாகமத்தின் அடிப்படையில், நீங்கள் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், ஸோ அதில் மீதியானும் கூசானும் என்ற 2 சொல்லும் ஒரு வசனத்தில் வந்திருக்கிறது நீங்க பார்க்கலாம். அது 2ம் ஒரே இடத்துல ஒருமித்து இருக்கிறது நாங்கள் பார்க்க முடியும். ஸோ இதன் அடிப்படையில் வச்சு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மீதியான் தேசத்து பெண்ணாகிய சிப்போராலும் எத்தியோப்பிய தேசத்து பெண்ணாகிய அந்த பெண்ணும் ஒருவர் என்று முடிவு நாங்கள் மோசே மனம் திரும்பி இப்போ ஆண்டவரோடு போகிற ஒரு நபர். ஆகவே அவன் மனம் திரும்பி கனகாலம் ஆயிட்டது. இப்ப இவர்கள் திருப்ப அவனை குற்றப்படுகிறதை பார்த்து தான் ஆண்டவர் அந்த தண்டனையை அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் என்று சொல்லி என்னுடைய கணிப்பு. ஆனா உண்மையாக இந்த சிப்போராலும் இந்த எத்தியோப்பிய தேசத்து பெண்ணும் ஒன்று என்பதை அநேக வரலாற்று ஆசிரியர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் இல்லை அது தவறு என்று சொல்லி. ஆனா பல வரலாற்று ஆசிரியர்கள், நான் படித்த புத்தகங்கள், நான் பார்த்த சில ஆராய்ச்சி நூல்களில் பல வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற ஒரு விடயம், இந்த மீதியான் தேசத்து ஸ்திரீயாகிய சிப்போராலும் இந்த எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயாகிய அந்த பெண்ணும் ஒருவர் என்பது. அவர்கள் கூறுகிற மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த எபிரேய பாஷையில எழுதப்பட்டிருக்கிறதான இந்த கூசான் இன ஸ்திரீகள் தான். இந்த எபிரேய பாஷையிலே கூசான் இனம் என்று சொன்னா அது எத்தியோப்பிய தேசத்து பெண்களையும் மீதியான் தேசத்து பெண்களையும் அந்த காலத்துல குறிச்சது. அதனால குறிப்பிட்ட ஒரு சிலரை தவிர பெரும்பான்மையானவர்கள் மோசேயினுடைய பக்கம் தவறில்லை. ஸோ கடவுளும் அது மோசேயினுடைய பக்கம் நாங்கள் நின்றதை பார்க்கிறோம். ஆகவே இந்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிற வசனம் எதுவுமே பிள்ளையாக போக வாய்ப்பில்லை. ஆகவே உண்மை சம்பவம் இதுதான். உண்மையை தெரிந்து கொள்வோம், சத்தியத்தை புரிந்து கொள்வோம். நன்றி.